My dear students and parents, best wishes to all of you who are all preparing for NEET 25. இன்னும் 60 நாட்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு மார்ச் 4th, மே 4th இஸ் எக்ஸாம். நமக்கு தெரியும். இந்த 60 நாட்கள் நல்லா படிங்க, நல்லா பரீட்சைக்கு ரெடி ஆகுங்க, நல்லபடியாக பரீட்சை எழுதுங்க. பரீட்சை நல்ல விதமாக நடைபெறும். போன வருஷம் நடந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். போன வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்றது போன வருஷம் பரீட்சை எழுதினவங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? ஸோ இது NEET 24 பரிதாபங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், நம்மெல்லாம் ரொம்ப அதனால் பாதிக்கப்பட்டோம் இல்லையா? அது என்ன சார் அப்படின்னா 67 பேர் 720. இது நியாயமே இல்லை. எப்போதும் பார்த்தோம்னா 720 வராது, அல்லது 1 வரும், 2 வரும், 3 வரும் அதிகபட்சம். ஆனால் 67 720 சடனாக வந்தது தப்பு. அதுக்கு காரணங்கள் சொல்லப்பட்டன. அதாவது ஒரு ஃபிசிக்ஸு கொஸ்டினில் 2 ஆன்சர் கரெக்டுன்னு மார்க் கொடுத்தது ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஈஸியாக இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த 67 720 அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஹரியானாவில் ஒரே சென்டரில் அடுத்தடுத்து உட்காந்துருந்த 6 பேர் 720 அப்படின்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 719 அப்படி ஒரு மார்க் வந்துச்சு. 718 இதெல்லாம் பாசிபிளே இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது இது கொஞ்சம் டைம் லாஸ்னால கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. அதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கப்பட்டது. கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணப்பட்டது. போனஸ் மார்க் இந்த ஃபிசிக்ஸில் 2 ஆப்ஷனுக்கு கொடுத்தது, அது கேன்சல் பண்ணப்பட்டது. இதெல்லாம் பண்ணால் கூட, அதாவது நிறைய பேருக்கு அவங்க மார்க்கில் 5 மார்க் குறைஞ்சிச்சு. அதாவது 4 மார்க் அந்த ஃபிசிக்ஸில் அந்த அடுத்த ஆன்சர் போட்டிருந்ததுனால கிடைச்ச 4 மார்க் கேன்சல் ஆச்சு. அப்புறம் அது தப்புங்கிறதுனால ஒரு -1, அப்போ 5 மார்க் நிறைய பேர் குறைஞ்சிச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 720 715 ஆகிறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது மாதிரி 715 710 ஆகிறதுனால பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்டீப் ரைஸ் இன் கட் ஆஃப் அப்படிங்கிறத போன வருஷத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் எப்படி சார் சரியாகும்? இந்த பாதிப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்காதா? நீட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. விறுவிறுன்னு அப்ளை பண்ணிடணும். 2 நாள் தான் இருக்குது. நம்பி அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் பரீட்சை நிச்சயமாக நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வருஷத்தில் நம்ம பார்த்தோமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 7 members கமிட்டி இது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் நடந்த குளறுபடிகளில் சிலது வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாமல் இருக்கும். அதுக்கு என்னென்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாமலும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இன்டர்னலாக சரி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். இப்போதைக்கு மேலோட்டமாக வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்று, இப்போ எக்ஸாம் சென்டர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஊர் பேர் போட்டவுடனே அந்த தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டில் தான் நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ண முடியும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு அந்த வித்தின் த ஸ்டேட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இது வரைக்கும் அட்ரஸ்லாம் கேட்டதே இல்லை. இப்போ அட்ரஸ் ப்ரூஃபு, பர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், தென் எக்ஸாம் சென்டர் வித்தின் த ஸ்டேட். இதனால் என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கோத்ரா அப்படின்னு குஜராத்தில் ஒரு ஊரில் வேறு ஸ்டேட்லேருந்து, பீகார்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் ஒரே சென்டரில் பரீட்சை எழுதி அங்கே மால் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் வாங்கினாங்க நம்ம பார்த்தோம். அது மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இது ப்ரீ கோவிட் பேட்டர்ன். இது முன்னாடி இருந்த பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் மாறி இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேட்டர்ன் அப்படிங்கிறது 45 questions in physics, 45 questions in chemistry and 90 questions in biology. 2 to 5 is the exam time. சரியா? போன வருஷம் நமக்கு ஃபிசிக்ஸ் 50 questions, அதாவது செக்ஷனில் A and B அப்படி இருந்தது. இதில் 35 questions 15 questions அந்த மாதிரி இருந்தது. நம்ம எழுத வேண்டியது இந்த 35 எழுதணும், இதில் 10 மட்டும் எழுதணும். இதே மாதிரி பேட்டர்ன் தான் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி. அப்போ ஒரு சாய்ஸ் கிடச்சிச்சு. அப்போ சாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிது. இது மட்டும்தான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தது. இப்போ உள்ள பேட்டர்னில் எப்படி அப்படின்னா இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி கிடையாது.
அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா 45 கொஸ்டின் இருக்கும், நம்ம அட்டன் பண்ண வேண்டியது ஆல் 45. கெமிஸ்ட்ரி ஒரு 45 கொஸ்டின், we should attend all 45. இந்த பாட்டனி சுவாலஜியை ஒன்றா கம்பைன் பண்ணி முன்னாடி அப்படி தான் இருக்கும். 90 கொஸ்டின் we should attend all 90. அப்போ 180 கொஸ்டின் இருக்கு. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, யூ ஷுட் அட்டெண்ட் ஆல் 180 கொஸ்டின்ஸ். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். இந்த இன்டர்னல் சாய்ஸ் அப்படிங்கிறது இப்போ இல்லை. அதனால கண்டிப்பாக 720 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறையும். ஏதோ சிங்கிள் டிஜிட்டில் 720 இருக்கலாம், வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் 67 அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டலாக 720லாம் வராது. அதனால நம்ம மார்க்கு கொஞ்சம் ரீசனபிளாக வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அடுத்து இந்த ப்ரீ கோவிட் பேட்டர்ன்கிறது என்ன நம்ம பார்த்தோம். எக்ஸாம் சென்டர்ஸ் வித்தின் த ஸ்டேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பர்மனன்ட் அட்ரஸ், ஸ்டேட் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ், அங்கே தான் சாய்ஸ் ஆஃப் த சென்டர் வில் பி லிமிட்டெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து நமக்கு மால் ப்ராக்டிஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்ப்போம் டைம் லைன் ஃபார் இன்விஜிலேட்டர். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இன்விஜிலேட்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாது. அது அவங்க புரிஞ்சு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஓப்பன் ஃபோரம் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துருச்சு. இன்டர்னலாக வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பரீட்சை எப்படி கண்டக்ட் பண்ணணும், இப்படி கண்டக்ட் பண்ணணும், இப்படி வாங்கணும், இப்படி பண்ணணும் எல்லாம் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக இந்த டைம் லைன் அப்படிங்கிறத இப்போ தான் முதல் முறை சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1:15 உள்ளே போய் எக்ஸாம் இதில் உக்காந்துக்கணும். 1:15 எக்ஸாமில் போயிட்டு சீட்டில் உட்காந்துக்கணும். 1:30க்கு மேலே போயிடக்கூடாது. லாஸ்ட் என்ட்ரி 1:30, நம்ம அப்படி போகிறது இல்லை, சீக்கிரமாக பங்க்சுவலாக போயிடணும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறது, செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்டு, இதெல்லாம் 1:30லேருந்து 1:45க்குள்ளே முடிச்சிடணும். நிறைய பேருக்கு ஒரு பயம் என்ன இருக்குது அப்படின்னா 3 மணி 20 நிமிஷம் இருந்துச்சு சார், இப்போ அந்த 20 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, 2 to 5 தான் எக்ஸாம், 2 to 5:20 கிடையாது. ஓகே, இந்த டைம் லைன் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். 1:30 to 1:45க்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துடணும். முக்கியமாக டெஸ்ட் புக்லெட் கொடுக்குறதெல்லாம் 1:45க்கெல்லாம் கொடுத்துடணும். ரைட்டா? டெஸ்ட் புக்லெட்டில் நம்ம எழுதுறது, சைன் பண்ணுறது இதெல்லாம் 1:50க்கு முடிச்சிடணும். அப்போ இன்விஜிலேட்டர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து, டெஸ்ட் புக்லெட்லாம் கொடுத்து, கையெழுத்து வாங்குறதெல்லாம் எல்லாம் 1:50க்கு முடிச்சிடணும். டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 2 PM. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் வந்து 2 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். டைம் லாஸ்ன்னு எதுவும் இருக்கக்கூடாது. டைம் லாஸ் ஆயிடுச்சு அதனால கிரேஸ் மார்க்கு அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தென் ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டு அப்படின்னு முதல்ல மார்க் போட்டுட்டு அப்புறம் அந்த மார்க் வந்து கோர்ட்டுக்கு போய் அதில் ஒன்று தான் கரெக்டுன்னு சொல்லி அப்போ என்டிஏ வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலாம்? டைம் லாஸுக்காக கிரேஸ் மார்க்குங்கிறதும் நோட்டிஃபிகேஷனில் இல்லை. ஒரே கேள்வியில் 2 ஆன்சர் இருந்துச்சுன்னா அது 2க்குமே மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் இல்லை. நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு டெசிஷனை ஆஃப்டர் தி எக்ஸாம் நீங்கள் எப்படி ரூல் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் வித்தவுட் இன்ஃபார்மிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. அதனால் இப்போ தெளிவாக இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கொஸ்டினில் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கணும், 1 கரெக்ட் ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த கரெக்ட் ஆப்ஷன் 1 அப்படின்னா ஆப்ஷன் 1க்கு மார்க் உண்டு, முடிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் டீச்சர்ஸ்க்கே தெரியாமல் அந்த கேள்வியை எழுதும் பொழுது மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கு, ஒரு கான்ட்ரோவர்ஷியலாக இருக்கு அப்படின்னா 2 கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, 2 கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஆப்ஷன் 1 கரெக்ட், ஆப்ஷன் 2 கரெக்ட்னா 2ல் ஏதாவது 1 போட்டிருந்தாலும் மார்க் உண்டு. சரி சார், 3 கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம்ல, இருக்கலாம். அப்போ ஒரு கேள்வியில் 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா 3ல் எதையாவது 1 பபிள் பண்ணியிருந்தா மார்க் உண்டு. சரி, 4மே கரெக்டாக இருந்தா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கணும், ஏதாவது 1 பபிள் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மார்க் உண்டு. சரி, சப்போஸ் ஒரு கொஸ்டினில் 4மே தப்பாக இருந்தா, ஆல் 4 வந்து ராங் அப்படி இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாலும் சரி
அட்டன் பண்ணாட்டியும் சரி 4 மார்க்கு உண்டு. இந்த கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. கரெக்டாக இந்த வேல்யூவேஷன் நடைபெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்போ முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் நீட் 25 ரொம்ப நல்லா நடக்கும், எந்த பயமும் இல்லை. நம்ம கவலைப்படாமல் நல்லா படிக்கலாம், நல்லபடியாக பரீட்சை எழுதலாம். ஓகே, இதில் திருட்டுத்தனம் ஏதாவது நடந்துருமா? அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். திருட்டுத்தனம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் நிறையா அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒருவேளை மறுபடியும் எங்கேயாவது பாதி எரிஞ்சு போன கொஸ்டின் பேப்பர் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுங்க? பட்டுக்கோட்டை யார் பாட்டை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது நடக்குது. நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்ம நல்லா படிக்கிறோம். தொடர்ந்து என்ன நடந்தாலும் நம்ம அதையும் தாங்கி போய்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ.